நீங்க எப்பயாச்சும் நினைச்சிருக்கீங்களா வாழ்க்கையா இவ்ளோ கடினமா இருக்குன்னு? நான் சொல்றேன், நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேரேஜ் பண்றது கடினம், விவாகரத்தும் கடினம். நீங்க எந்த கடினத்தை தேர்வு செய்வீங்க? உடல் எடைய அதிகமாக்குறதும் கடினம், ஃபிட்டா வச்சுக்கிறதும் கடினம். நீங்க தேர்வு செய்யுங்க. கடன்ல வாழ்றதும் கடினம், பணத்தை ஒழுக்கமா வச்சுட்டு வாழ்றதும் கடினம். நீங்க எதை தேர்வு செய்வீங்க? பிஸ்னஸ் பண்ணுறதும் கடினம், காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறதும் கடினம். நீங்கள் எதை தேர்வு செய்வீங்க? வாழ்க்கை எப்பயுமே ஈஸியாகாது. ஆனால் இங்கே நம்ம எந்த ஹார்டான விஷயத்த தேர்வு செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லைங்க. நிறையா சவால்களை நம்ம சந்திப்போம் இந்த பாதையில். நம்ம தேவனோட இருக்கிற பாதையை தேர்வு செய்யணும். ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஸோ குறுகிய பாதை கொஞ்சம் கடினம் தான், ஆனாலும் அது நம்மளை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகுது. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட வாழ்க்கையை வாழ்கிறதும் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொண்டு வரும். அதனால் இன்னைக்கு நீங்கள் தேர்வு செய்யுங்க.